ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். கத்தார்ல நடந்த அனுபவத்தை தான் உங்களோட எல்லாரோடையும் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு மண்டே நாங்கள் பிரதோஷ விரதம் இருந்தோம். ஈவினிங் என் பொண்ணு எனக்கு இப்பவே பசிக்குது சாப்பிடணும்னு சொன்னா, ஏன்னா அவளும் ஃபாஸ்டிங் இருந்தா. சரின்னு கிளம்பிட்டு போய் யூஸ்வலா நாங்க போற ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு ஒரு 6:30 6:40 நாங்க முடிச்சுட்டு என் ஹஸ்பண்ட் பில் கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. வெளிய கொடுத்துட்டு அவர் பேசிட்டு இருந்தாரு. யூஸ்வலா போற ரெஸ்டாரண்ட் இருந்ததுனால எல்லாருமே தெரிஞ்சவங்க, அதனால பேசிட்டு இருந்தாரு. நான் வெயிட்டிங் ஏரியால இருந்து உட்கார்ந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு என் பையன் வெளியில வந்து நின்றுட்டு இருந்தான். நானும் வெளியில வந்தேன். சரி அப்படி சும்மா வாக் பண்ணலாம் அப்படின்னு வெளியில வந்து பார்த்தா, ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள வேலை செய்யற சில பேர் எல்லாம் வெளியில நின்றுட்டு இருந்தாங்க. என்னப்பா ஆச்சு அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். அந்த டைம்ல பயங்கரமான ஒரு சத்தம். என்னப்பா சத்தம்னு கேட்க மேனேஜரும் நின்றுட்டு இருந்தாரு. அவர் சொன்னாரு, மேம் மிசைல் விட்டுருக்காங்க ஈரான் அப்படின்னாரு. எனக்கு பயங்கர ஷாக்கா. அந்த நேரத்துல என் பையன் சொல்றான், மம்மி நான் 2 பார்த்தேன், 2 போச்சு மிசைல் அப்படின்னு சொன்னான். சொன்னும் வெளியில வந்தாரு. விஷயத்த சொன்ன உடனே வாங்க வாங்க சீக்கிரம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை எல்லாம் சுயர சொன்னாரு. சீக்கிரம் கார்ல ஏறி வந்துட்டு இருந்தோம். ஆன் த வேல பாத்தீங்கன்னா பாதி ரோடு காலியா இருக்கு. எங்களுக்கு தான் ஒண்ணுமே தெரியல. ஆல்ரெடி இது இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்களா என்னன்னு ஒண்ணும் புரியல. லோக்கல் சேனல்ல ஏதாவது பண்ணிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஹோட்டலுக்கு போகும்போது எந்த மாற்றமும் நான் பார்க்கவே இல்லை. ஆனா ரிட்டர்ன் வரும்போது நிறைய காலியா இருந்தது. இதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப டவுட் வந்துச்சு. அப்புறம் ஒரு வழியா வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். வீட்டுக்கு வந்து சேர்ந்த உடனே என்னோட ஆபீஸ்ல இருக்கிறவங்களுக்கு போனை பண்ணி சீக்கிரம் வாங்க முடிச்சுட்டு கிளம்புங்க அப்படின்னு சொன்னேன். அவங்களும் பரபரன்னு எல்லாருமே கிளம்பியாச்சு. விஷயத்த சொன்ன உடனே நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்லை. ஒரு 2 மணி வரல வந்து எந்த சவுண்டுமே அன்னைக்குன்னு பார்த்து இவ்வளவு நாள் நம்ம எதுவுமே உன்னிப்பா கவனிச்சது இல்ல. அன்னைக்குன்னு பார்த்து எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஏதாவது சவுண்டு கேக்குதா, வெளியில யாராவது பரபரன்னு ஓடுற சப்தமா ஏதாவது கேக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 ஹவருக்கு மேல கதவை ஓபன் பண்ணியே வச்சிருந்தேன். வாழ்நாடு மாவட்டம்ல ரொம்ப கம்மியா ஒருத்தர் 2 பேர் இந்த மாதிரிதான் இந்த என்னோட ஃபிளாட்ஸ்ல மூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து ரொம்ப டவுட்டா இருந்தது. எதுக்கும் நம்ம திறந்து வைக்கலாம். ஏன்னா நம்மள சுத்தி என்ன சுத்தி என் சரௌண்டிங்க சுத்தி யாருமே இந்தியன்ஸ் கிடையாது. எல்லாருமே வந்து பாகிஸ்தானி, பங்களாதேஷ், சூடானிஸ் இந்த மாதிரி ஃபேமிலிஸ் தான் இருக்காங்க. சரி ஓகேன்னு திறந்து வச்சுட்டு இருந்தோம். சரி அதுக்கப்புறம் எந்த ஒரு சவுண்டும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை. ஆனா வந்து இந்தியன் எம்பசி வந்து கொடுத்திருந்தது. கத்தார் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்களோ அதப்படி நடந்துக்கோங்க, ப்ரிகாஷன் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி தகவல் எல்லாம் வந்திருந்தது. சில குரூப்ல எல்லாம் வந்து ஃபார்வர்ட் மெசேஜஸ் வந்துகிட்டே இருந்தது. அதாவது என்னன்னா திங்ஸ் எல்லாம் நீங்க வந்து கரெக்டா எடுத்து வச்சுக்கோங்க தேவையானது அப்படின்ட்டு. பாஸ்போர்ட்ஸ், டாக்குமெண்ட்ஸ், வாட்டர் பாட்டில்ஸ், டேப்லெட்ஸ், அப்புறம் 2 கிளாத்ஸ், பிளாங்கெட்ஸ் இந்த மாதிரி நிறைய திங்ஸ் வந்து அவங்க லிஸ்ட் போட்டு வச்சிருந்தாங்க. நானும் நான் எதுவுமே எடுத்து வைக்கல. நான் என் பசங்க கிட்ட சொல்லிட்டு என் பொண்ணு எனக்காகவும் அவளுக்காகவும் எடுத்து வச்சுட்டாங்க. என் பையன் அவனுக்கும் என் வீட்டுக்காருக்கு தேவையான எல்லா திங்ஸும் அவனும் எடுத்து வச்சுட்டான். பட் அவங்க 2 பேருமே ரொம்ப கூலா இருந்தாங்க. நாங்க இன்னைக்கு தூங்க மாட்டோம், நாங்க இன்னைக்கு சினிமா பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மூவிஸ போட்டு அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நானும் என் ஹஸ்பண்டும் மட்டும்தான் வந்து ஹால்ல படுத்து தூங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஏன்னா யாராவது வந்து கதவு தட்டினாலேயோ பின்னடிச்சாலேயோ டக்குன்னு நம்மளுக்கு வந்து கேட்கும் அப்படின்றதுனால நாங்க ஹால்லயே படுத்துட்டு இருந்தோம். இதை நாங்க யாருமே எதிர்பார்க்கல. ஏன் நான் இதை சொல்லிட்டேன்னா ஆல்ரெடி ஈரான் வந்து வேலையில போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. அதனால வேலையில இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாமே ரொம்ப அலர்ட்டா இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கவர்மெண்ட் வந்து எப்ப பார்த்தாலும் சைரன் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு டேஞ்சர்னா எப்படி ஒரு சவுண்ட் வரும், டேஞ்சர் இல்ல நார்மலா இருக்கு அப்படின்னா எப்படி ஒரு சவுண்ட் வரும் அப்படின்னு எல்லாம் அவங்களுக்கு ஆல்ரெடி பிராக்டிஸ் கொடுத்து அந்த மாதிரி எல்லாம் அலாட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா இந்த கத்தார்ல வந்து எந்த அலாட்மெண்ட்டும் கொடுக்கவே இல்லை. அதனால எனக்கு தெரியவே இல்லை. ஈரான் வந்து கண்டிப்பா வந்து கத்தாரை தாக்காது. ஏன்னா ஃப்ரெண்ட்லி நேஷன் கண்ட்ரி. கத்தார் வந்து ஒரு முறை வந்து எல்லா கண்ட்ரியால நிராகரிக்கப்பட்ட போது ஈரான் தான் கை கொடுத்தது. சோ அதனால அவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்லி நேஷன் கண்ட்ரிஸ் அப்படின்றதுனால கண்டிப்பா வந்து ஈரான் வந்து கத்தாரை தாக்காது அப்படிங்கதான் நினைச்சிட்டு இருந்தோம். எதை தாக்க போறோம்னு சொன்னாங்களோ அந்த நாட்டை எல்லாம் தாக்காம கத்தாரையும் ஈராக்கையும் தாக்கி இருக்காங்க. சோ இதை எதிர்பாராத விதமா நமக்கு இருந்தது. இது ஈரான் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா என்னோட கத்தார் கவர்மெண்டோட ஆல்ரெடி இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் நாங்க இதை செஞ்சோம் அப்படின்னு சொல்றாங்க. எது உண்மை எது பொய்ன்றது நம்மளுக்கு தெரியல. ஆனா இங்க எந்த சேதாரமும் இல்லை. நிறைய நியூஸ் சேனல்கள் பாத்தீங்கன்னா தமிழ்ல அலர்ந்தாங்க, அது பண்ணாங்க இது பண்ணாங்க அப்படின்னு எல்லாம் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இது வந்து இந்த யூஎஸ் பேஸ் வந்து ரொம்ப தூரத்துல இருக்கு. ஆனா வந்து இந்த தோஹா கேபிட்டலுக்கோ பக்கத்துல சரௌண்டிங்ஸ்க்கோ எந்த விதமான சேதங்களும் இல்லை.
அவங்க அழகா கேட்டு போயிருக்காங்க. ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு நினைச்சு ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு போயிருக்காங்க. என்னாகுமோ ஏதாகுமோ நாங்க பயந்துகிட்டே இருந்தோம். காலையில நாங்க திரும்பவும் நியூஸ் சேனல் பார்க்கும்போதே ரொம்ப பேசியிருக்காரு. சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி நியூஸ் வெளியாச்சு. அதுக்கப்புறம் அந்த நியூஸ் கேள்விப்பட்ட உடனே கண்டினியூஸா பார்த்துக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் ஈரான் கவர்மெண்ட்டும் ஓகே பண்ணியிருந்தாங்க சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்டுக்கு. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஒரு பெருமூச்சு வந்தது, கொஞ்சம் சந்தோஷம் வந்தது. நம்ம ஊரு நியூஸ் சேனல் எல்லாம் அது இது அப்படின்னு எல்லாம் போட்டு காட்டியிருந்தாங்க. அதாவது இங்க வில்லாஜியோ அப்படின்ற ஒரு மால் இருக்கு. அந்த மாலுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க எல்லாரும் வெளியில வாங்க அப்படின்ட்டு. அதனாலதான் எல்லாம் ஓடி பிடிச்சு வெளியில வர அந்த வீடியோ வச்சு காட்டிட்டு இருந்தாங்க. அதுக்கு நாங்க வெளியில போனதுனால எங்களால அந்த சவுண்ட் கேட்க முடிஞ்சது. வீட்டுல இருந்தா கேட்டுக்க முடியாது. என் பையனை 2 விஷயம் போனதை பார்த்திருக்கான். லாஸ்டா 2 விஷயம் போயிருந்தது, அதை பார்த்திருக்கான். சோ இது எல்லாமே இதுதான் நடந்தது மக்களே. இந்த வீடியோவை பொறுமையா பார்த்தவங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள்.